கலையரசன் பதில். அதாவது இன்னும் களத்துக்கே வரலன்றத எவ்வளவு தெல்ல தெளிவா தெரியுதுன்னா, போராட்டங்கள் என்பது இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற பழக்கத்துக்கே வரல அவங்க. இது ரொம்ப பட்டவர்த்தமா தெரியுது. அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இப்ப நீங்க முதல்ல கேட்டீங்க, வெள்ள நிவாரணத்து போது வரலன்னும் போது ஏன் வரல, வெளியில பனை ஊருக்கே அடைச்சு கூப்பிட்டீங்களேன்னு கேட்ட போது சொன்ன பதில் என்னன்னா, அன்னைக்கு நீங்களே கேட்டீங்க, பாலவேலே கேட்டீங்க, ஏன் நீங்க வெளியில வரல, அரசாங்கம் உங்களை தடுத்துதா, நீங்க கேட்டீங்களான்னு கேட்டீங்க. ஆனால் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, இது நாங்கள் போனால் பொது இடத்தில் அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடும், அது தேவையில்லாம தொந்தரவு ஏற்படும், எனவே தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன்னு சொன்னார் அவரே, அவங்க சம்பந்தப்பட்டவங்களே. அன்னைக்கு அதை சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வெளில வர்றீங்கன்னா அந்த மக்கள் நெரிசல் ஏற்படுகிற பொழுது அதற்கான பாதுகாப்பையோ அது வேண்டிய விவரங்களையோ செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவே. ரெண்டாவது விஷயம், ஒரு என்ன சொன்னாங்கன்னா, 19 சொல்ற மாதிரி எங்களுக்கு அனுமதியே தரல, எதுக்குமே எது தரல, பயப்படுறீங்க. என்ன பயப்படுறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க நாங்க என்ன கேட்கிறேன், அரசியல் கட்சிகள் என்பது எல்லாவற்றையும் சந்தித்து தான் வந்திருக்கு. ஆஜாதியை சந்திக்க தொடங்கினவங்க நாங்க இன்னைக்கு வரைக்கும், விஜய் வரைக்கும் வந்துட்டோம். நாங்க 75 ஆண்டு காலத்துல, 100 ஆண்டு காலத்துல அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டுதான் திமுக வந்திருக்கு. நீங்க என்ன அப்பதான் எமர்ஜென்சி காலத்தை சந்திச்சிருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு தெரியுதா? அவங்க அப்பாவை கேட்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், எமர்ஜென்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நெருக்கடிகள் பத்தி தெரியுதா? இது எல்லாம் தெரியாம இருக்கீங்க நீங்க. இந்நேரம் திமுக மட்டும் 2021 ஆட்சி அமையாமல் போயிருக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா உரிமையிலும் பறி போயிருக்கும். திரு விஜய் என்பவர் இல்லாமலே போயிருப்பார். அவர் பாட்டுக்கிட்ட அவர் ஷூட்டிங் பார்த்துட்டு போயிருப்பார். ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கு அவர் எண்ணமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைகள் ஏற்பட்டு இருக்கும். இல்ல மாநாட்டுக்கோ மக்கள் சந்திப்புக்கோ அல்லது போராட்ட களத்துக்கோ நீங்க சொல்ற மாதிரி காவல்துறை அனுமதி மறுப்பு அல்லது இந்த இடத்துல இதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் நீங்க எங்களை வெளியில வர விடாம தடுக்கிறீங்க, மக்களை சந்திக்க விடாமல் நீங்க தடுக்கிறீங்க. நீங்க ஆற்றை அணை போட்டு தடுத்து விடலாம், காற்றை தடுக்க முடியாது, இது சுனாமியா மாறும், புயலா மாறும் அப்படிங்கிறாரு. மாற்றட்டும். நான் என்ன கேட்கிறேன், மக்கள் பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வருவதற்கு தயங்குகிறவர்கள் யார்? நீங்க தான். உங்க சார்ந்தவங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் வீதிக்கு வரவே இல்லை, எந்த போராட்டத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க, ஆளுநர் என்ன அளவுக்கு அத்துமீறார்? ஆளுநர் கண்டித்து இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்களா? ஏன் விஜய் தான் எல்லாத்துக்கும் போராட்டத்துக்கு வரணுமா? விஜய் அவரை தவிர கீழே இருக்கவங்களுக்கு யாருக்குமே போராட்டம் நடத்த தெரியாதா? விஜய் அவருக்கு சினிமாவில நடத்தி பழக்கம் இருக்கும், ஃபீல்டுக்கு நடத்தி பழக்கம் கிடையாது. அதனால அவர் வரத்துக்கு தயங்கலாம். மத்தவங்க எல்லாம் வர வேண்டியதானே, நடத்த வேண்டியதானே? எப்படிங்க நீங்க அத்துமீறீங்க? இவ்வளவு பேசுறாருல, திராவிடம் தான் எங்களோட கொள்கை, தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கை, தந்தை பெரியார் தான் எங்களோட வழிகாட்டி, பெருந்தலைவர் காமராஜர் தான் எங்க வழிகாட்டி, ஆனால் அம்பேத்கர் தான் எங்கள் வழிகாட்டிடுறாரு. இவங்க சொல்ற அத்தனை கருத்துக்களையும் ஆளுநர் அசிங்கப்படுத்துறார். திருவள்ளுவருக்கு காவி டிரெஸ் போட்டு காட்டுறாரு. ஒரு கண்டனம் உண்டா? ஒரு போராட்டம் உண்டா? தமிழ்நாட்டினுடைய சட்ட மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை கிடப்பில போட்டு வச்சிருக்காரு. நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது, இது என்ன நீங்க இப்படி பண்றீங்களேன்னு. அதை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இதை நிறைவேற்றணும், ஏன் நீங்க கிடப்பில போட்டிருக்கீங்களா? ஆளுநர் கண்டித்து அறிக்கை உண்டா? இல்ல போராட்டம் இவர்களைத்தான் நீங்க பி டீம் சி டீம் அப்படிங்கிற விமர்சனத்துக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னா, இது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. நீங்க திராவிடத்தை ஏத்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு பாஜகவை எதிர்க்கிற கட்சியாக தாவேக இருக்குன்னா இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பாகம் அப்படிங்கிறார். வாழவே இல்லை. இதுதான் ஸ்ரீராம் தான் எனக்கு நல்ல கருத்து எடுத்து கொடுத்திருக்காரு. உண்மையே சொன்னா அவர் தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய காலத்துல இருந்து வந்துட்டு இருக்க பிரச்சனை இது. தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய போது பெரியாருடைய கருத்திலேயே எதிர்க்கக்கூடியவர்கள் அன்றைக்கு எதிர்மறையில் இருக்கக்கூடியவங்க நேரடியா போராடி வெல்ல முடியலன்னா இன்னொரு எதிர்மறை கருத்தை எங்க இருந்து உருவாக்க இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தையே பேச வைப்பாங்க. அண்ணா அவர்கள் வருகிறார் என்றால் சம்பத்தை உடைத்து எதிராக போராட வைப்பார்கள். கலைஞர் அவர்கள் வரார் என்றால் அவரை எதிர்த்து போராடுறதுக்கு எம்ஜிஆரை கொண்டு வருவாங்க. கலைஞர் அவர்களை எதிர்ப்பதற்கு வைகோவை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா, இதுக்குன்னே ஒரு சாணக்கியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டுல. மிகப்பெரிய சாணக்கியர்கள் கூட்டம் இங்கே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கு. அதுக்கு நாக்பூர்ல பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராமே நடக்குது. அவங்க இதான் செய்வாங்க. தமிழ்நாட்டில்
பாஜக ஏற்கனவே வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறது, அரசியல் செய்ய முடியவில்லை. அதிமுக இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேசுவதற்கோ தமிழர்கள் பிரச்சனையை பேசுவதற்கு பதிலாக பாஜகவின் ஊதுகுழலாக மாறுவதற்கு இன்றைக்கே தொடங்கியாச்சு. இன்னையிலிருந்தே அடிக்கோல் போட்டாச்சு. அப்ப இன்னொரு நாள் தேவைப்படுது. பாஜகவால் நேரடியாக தமிழர்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு முடியல. ஏன்னா தமிழர்கள் அவர்களை விரட்டுகிற நிலை வந்து விட்டது. தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக பாஜக இருக்கிறது. அப்ப யாரை கொண்டு வரலாம்னா, திமுக என்ன கொள்கையெல்லாம் பேசுது, திமுக எதையெல்லாம் பற்றி பேசுகிறதோ, திமுக என்ன தீர்மானங்கள் கொண்டு வருதோ அதை போலவே பேசுகிற இன்னொரு ஆளை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கிட்டு சொல்ல வைக்கிறாங்க. அந்த லாஜிக்ல எப்பொழுதுமே திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா எங்க எதிர்முனையில நிற்கக்கூடியவர்கள் கொள்கை எதிரியாகவும் இருப்பார்கள், எங்கள் கொள்கையை பேசுவதை போலவே இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் எங்கள் கொள்கைவாதிகள் அல்ல. இது நிதர்சனம். அதனால அவங்க வீதிக்கு வரல. வீதிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லாத காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு எத்தனை பிரச்சனை இருக்கு. சரி, பேசலாம். இதுவரையில் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு கூட ஏன் முன் வரவில்லை? விஜய் மட்டும் வரணுமா? நான் இன்னும் ஒரு சுற்றுலா உங்ககிட்ட வர இந்த கருத்தை எடுத்துக்கிறேன். என்னன்னா அவங்க மீண்டும் மீண்டும் பாஜக இதெல்லாம் பி டீமையோ சி டீமையோ டி டீமையோ என்று திமுகவுக்கு எதிராக செயல்படுத்துவதற்கு கொண்டு வராங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், எதிர்கட்சியாக மக்களால் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக. பேசலாம். நான் வரேன், மீண்டும் வரேன், ஒரு முறை வரேன். திரு எழிலரசன் பேசலாம்.